என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார் சார். இந்த வீடியோவில் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் மாடல் 1 கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் ஏ கொஸ்டின்ஸ். இந்த செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டினில் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்டிருக்கிறாங்க. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். பாருங்கள், பார்ட் ஏல ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஃப் 2, 3, 4 x = 0ன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸினுடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன சொன்னா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸினுடைய வேல்யூவில் கண்டுபிடிக்க சொல்லும் போது என்னென்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ டிட்டர்மினன்ட் கொடுத்துட்டு = 0 இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ரைட் ஹேண்ட் சைடு சம் வேல்யூ கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துக்கூடிய கிவன் இடத்துல தான் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2, 3, 4 x = 0. நம்ம = 0 கொடுத்தா தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்னா எக்ஸினுடைய வேல்யூ வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா? கொடுத்துருக்கிறதுக்கு நான் அப்படியே எழுதியிருக்கேன், அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா டயகனலாக வந்து மல்டிப்ளை பண்ணலாம். டயகனல் மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்கள், 2 இங்கே இருக்குது எக்ஸ் இருக்குது. சரிங்களா? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 2x. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணோம்னா கால்குலேட்டர் எடுத்துகிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ டயகனல் எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணால் 2x. ரிமைனிங் என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். 4 × 3. 4 3 சார் என்ன வருது பாருங்கள், 12. இந்த அந்த ரிமைனிங் எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே என்ன ஆன்சர் வருதோ கால்குலேட்டர் வரக்கூடிய ஆன்சருக்கு ஆப்போசிட் சைன் நம்ம யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள் +12 வருதுங்களா? நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன, இதுக்கு ஆப்போசிட் சைன் வந்து -12 = 0. இந்த ஏரோ மார்க் இருக்கிறதுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன சைன் வருதோ அதை அப்படியே கொடுத்துக்கணும். ஏரோ மார்க் இல்லாமல் இந்த ரிமைனிங் எலமெண்ட்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு கால்குலேட்டர் வர்றதுக்கு ஆப்போசிட் சைன் கொடுக்கணும். இங்கே +12 இருக்குது, நம்ம -12 கொடுத்துட்டோம், இங்கே = 0. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த -12 இருக்குது பாருங்களா, அதை வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகலாம். கொண்டு போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா 2x = +12 வரும். இந்த -12 வந்து இங்கே போகும்போது சைன் மாறும், அப்போ +12 ஆயிடும். நம்மளுடைய நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த எக்ஸினுடைய மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணலாம்னா x = 12 / 2 மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய 2 வந்து இங்கே வரும்போது என்ன ஆகும்னா / 2 மாறும். அப்போ x = கால்குலேட்டர் எடுத்துக்கங்க, 12 / 2 அடிங்க. இப்போ ஈக்குவல் வந்து பாருங்கள், ஆன்சர் என்ன வருது? 6. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு வந்து 6. இதுதான் கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். சரிங்களா? இப்போ இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் கேட்டிருக்கிறாங்க. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் இஃப் x3 3x = 0ன்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய எக்ஸினுடைய மதிப்பு வந்து நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கொடுத்தக்கூடிய இதுக்கு அப்படியே எடுத்து எழுதிடலாம். x3 3x கொடுத்துட்டு இந்த டிட்டர்மினன்ட் க்ளோஸ் பண்ணிட்டு =0 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸ் வேல்யூவில் கொடுக்கும்போது =0 வந்து கம்பல்சரி கொடுத்துருவாங்க. நம்ம கொடுத்தா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ டயகனல் எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்கள், இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குங்களா? அப்போ x × x நம்மளுக்கு என்னவா மாறும்? x² மாறிடும். பார்த்தீங்களா? இப்போ கால்குலேட்டர் எடுத்துக்கலாம். இங்கே ரிமைனிங் எலமெண்ட்ஸ் பாருங்கள், இங்கே 3 × இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 3 × 3 என்ன 9. ரிமைனிங் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கால்குலேட்டர் வரக்கூடிய ஆன்சருக்கு ஆப்போசிட் சைன் யூஸ் பண்ணணும். இங்கே +9 இருக்குது, இதுக்கு ஆப்போசிட் சைன் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? -9. அப்போ -9 = 0. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த -9 வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகலாம். கொண்டு போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? x² = -9 இந்த சைடு வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும்? +9 வந்து மாறிடும், சைன் வந்து மாறும். இப்போ x = இந்த ஸ்கொயர் வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது என்ன ஆகிடும்னா ஸ்கொயர் ரூட்டாக மாறும். அதுக்கு முன்னாடி +or- கொடுக்கணும், மறக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம். இந்த ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது என்ன ஸ்கொயர் ரூட்டாக மாறும். முன்னாடி வந்து என்ன +or- கொடுக்கணும். இங்கே என்ன இருக்குது? 9. அந்த 9 எழுதிக்கலாம். புரியுதுங்களா? இந்த ஸ்கொயர் தான் இங்கே வரும்போது ஸ்கொயர் ரூட்டாக மாறி இருக்கு. இப்போ கால்குலேட்டரில் x = இந்த +or- அப்படி வச்சுக்கோங்க. √9 கால்குலேட்டர் அடிச்சா நமக்கு என்ன வருது பாருங்கள்? 3. அப்போ x = +or- 3 தான் இதனுடைய ஆன்சர். +or- என்ன அர்த்தம்னா x = +3ன்னு ஒரு ஆன்சர் இருக்குது, x = -3ங்கிற ஒரு ஆன்சர் இருக்குன்னு அர்த்தம். அந்த ரெண்டு ஆன்சர் இருக்குன்னு அர்த்தம். இதை தான் வந்து என்னென்னு சொல்லியிருக்கோம்னா +or- எழுதியிருக்கோம். சரிங்களா? இது வந்து தேர்ட் கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க. பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. நம்பர் வந்து மாற்றி கொடுத்து உங்களுக்கு கேட்பாங்க. நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.